குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்னு சொல்லும் போது வகை பிரிக்காம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு கண்ணை மூடிக்கிட்டு எல்லாம் ஒண்ணுதான் நினைச்சுக்க கூடாது. எல்லாம் ஒண்ணு இல்ல. தாகத்தோட இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா குடிப்பாங்க. திருப்தியா இருக்கிறவங்க இருப்பாங்க, நீங்க எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் அவங்க குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி தாகம் இல்ல. யாருக்கு தேவைன்னு இருக்கு, யாருக்கு தேவை இல்லைன்னு இல்ல இருக்கு. நாம் ஆட்களை வகை பிரிக்கிறவர்களா இருக்கணும். இது குற்றம் காண்கிற காரியம் கிடையாது பிரதர். மற்றவங்களை நீங்க அப்படி எல்லாம் பார்க்க கூடாது பிரதர். இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க சொல்றதெல்லாம் உங்க வேலை இல்ல பிரதர்னு சொல்லி சொல்றாங்க. அது அப்படி இல்லை. இதே வசனம் 1வது வசனத்துல குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் இருக்கு. 6வது வசனத்துல நாய்கள் உள்ள குணம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, பன்னிகள் குணம் உள்ளவங்களும் இருக்கிறாங்கன்னு அதே அதிகாரத்துல தான் இருக்குது. அதனால அதையும் இதையும் நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. நாம் மற்றவர்களிடத்துல வசனத்தை சொன்னாலும் சரி, உபதேசத்தை சொன்னாலும் சரி, யாருக்கிட்ட எவ்வளவு தூரம் எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்யணும். இல்லைன்னா உங்கள் நன்மை தூஷிக்கப்படுறதுக்கு நீங்க இடம் கொடுக்கிறவர்களா ஆயிருவீங்க.